தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரிப்பு, தடிப்பு, புண்ணு, ஊறல், மேக வியாதி, கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், சோரியாசிஸ். இதுக்கு முழுமையான தீர்வு தான் என்ன? விளக்கமாக பதில் சொல்கிறாங்க ஜேஎம் மருத்துவமனை டாக்டர். வாங்க பேசலாம். வணக்கம், ஜேஎம் மருத்துவமனை டாக்டர் ஹாஜிபா பேசுகிறேன். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரிப்பு, தடிப்பு, புண்ணு, ஊறல், மேக வியாதி, கருங்குஷ்டம், வெண்குஷ்டம், சோரியாசிஸ், இந்த மாதிரி பலவிதமான தோல் நோய்கள் ஏற்படுது. எனக்கு 5 வருஷமாக இந்த தோல் வியாதி இருக்குது, 10 வருஷமாக தோல் வியாதி இருக்குதுன்னு வருடக்கணக்கில் இந்த தோல் வியாதியோடவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலும் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப அந்த தோல் வியாதி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி தோல் வியாதி திரும்ப திரும்ப வருது? எந்த மருந்துக்கும் கட்டுப்படுறது இல்லை. இதுக்கு என்ன நிரந்தரமான தீர்வு என்ன? இன்றைக்கி ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கோமா? ஒரு வியாதி வருது அப்படின்னா அப்போதைக்கு மருந்து சாப்பிட்றோம், கொஞ்சம் சுமார் ஆகுது, அதோடு அதை விட்டுறோம். இப்படி வருட கணக்கில் இந்த தோல் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன? இந்த தோல் வியாதி ஏன் வருதுன்னு முதல்ல அதுக்கான காரணங்கள் தெரிஞ்சால் தான் முழுமையாக நிவர்த்திக்கக்கூடிய வழி நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த தோல் வியாதிகளை 4 வகையாக பிரிக்கலாம். இந்த தோல் வியாதி ஏற்படுவதற்கு 3 முக்கியமான காரணங்கள்னால இந்த தோல் வியாதி ஏற்படுது. முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை மாற்றங்கள் அல்லது காலநிலை மாற்றங்கள், இது ஒரு காரணம். 2வது பூச்சிக்கடி, பாம்பு, தேல், பூரான், செலந்தி பூச்சி, இந்த மாதிரி விஷப்பூச்சி கடிகள்னால இந்த தோல் வியாதி ஏற்படுது. 3வது மேக வியாதியினால் இந்த தோல் வியாதி ஏற்படுது. இப்படி 3 வகையான காரணங்கள்னால நம்மளுக்கு தோல் வியாதி ஏற்படுது. இப்போ உணவு முறை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏதாவது நம்மளுக்கு ஒத்துக்காத, உடம்புக்கு ஒத்துக்காத ஏதாவது பொருள்கள் நம்ம சாப்பிடும்போது ஒரு அலர்ஜி ஏற்படுது, அரிப்பு, தடிப்பு, இந்த மாதிரி ஏற்படுது. காலநிலை மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, உதாரணமாக பனிக்காலங்களில் கைகால் வெடிப்பு, உதடு வெடிப்பு, இந்த மாதிரி புண்ணு, நீர் வடிகிற புண்ணு, இந்த மாதிரி ஏற்படும். வெயில் காலங்கள் பார்த்திங்கன்னா கொப்பளங்கள், ரேஷஸ், இந்த மாதிரி ஏற்படும். இது காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள். 2வது பூச்சிக்கடியினால் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள். பாம்பு, தேல், பூரான், சிறுபாம்பு, வண்டு, விஷவண்டு, விஷ சிலந்தி, இந்த மாதிரி பலவிதமான விஷக்கடிகள் மனிதனுக்கு ஏற்படும் போது அந்த விஷ நீர் ரத்தத்தில் கலந்து நாள்பட உடம்புலேயே தங்கிடும். எக்ஸாம்பிளுக்கு பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பூரான் மாதிரியே உடம்புல தடிப்பாக நீட்டமாக தடிப்புகள் ஏற்படும். வண்டு கடி அப்படின்னா அந்த வட்டமாக வண்டு கடி மாதிரி, வண்டு மாதிரியே அந்த உடம்புல தடிப்புகள் ஏற்படும். இது விஷச்சிலந்தின்னு ஒன்று இருக்குது. அந்த விஷச்சிலந்தி கடிச்சிருச்சு அப்படின்னா அக்னிமுகச்சிலந்தின்னு ஒரு முக்கியமாக, அது ரொம்ப ஒரு பாய்சனான ஒரு விஷம். அந்த அக்னிமுகச்சிலந்தி கடிச்சதுன்னா உடம்பு ஃபுல்லாக நெருப்பில் சூடு வச்சா எப்படி ஒரு எரிச்சல் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு எரிச்சல் ஏற்படும். இப்படி பலவிதமான நோய்களை இந்த விஷக்கடியினால் ஏற்படுது. காணக்கடின்னு சொல்லுவாங்க. என்ன விஷம் கடிச்சதுன்னே தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோலில் ரேஷஸோ, அரிப்பு, தடிப்பு, புண்ணுகள், மேகப்படைகள், இந்த மாதிரி பலவிதமான தோல் நோய்களை இந்த விஷக்கடியினால் ஏற்படும். காரணம் என்னென்னா, இந்த விஷ நீர் உடம்புல தங்கி உடம்புல தங்கி இருந்து அந்த ரத்தத்தில் அலர்ஜி ஏற்படுத்தி ரத்தமெல்லாம் கெட்டு போய் தான் இந்த தோல் வியாதி ஏற்படுது. 3வது மேக வியாதின்னு சொல்கிறோம். வாதபித்த சிலேத்மங்கிற முத்தோஷங்கள்னால, அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள்னால மேக நீர் அதிகரித்து மேக வியாதியாக மாறிச்சு அப்படின்னா அதுவும் ரத்தத்தை கெடுத்து, தோலை கெடுத்து பலவிதமான தோல்வியாதிகளை ஏற்படுத்தும். மேக வியாதினால் வரக்கூடிய தோல்வியாதிகள் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ், இல்லை வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், 10 படை, இந்த மாதிரி பலவிதமான ஒரு பயங்கரமான ஒரு தோல்வியாதிகள் ஏற்படுத்தும். இன்னும் பார்த்திங்கன்னா யானை சொறின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பயங்கரமான ஒரு அரிப்பு ஏற்படும் உடம்புல. கத்தி இருந்தால் கத்தி வச்சு சொரிஞ்சுக்குவாங்க, கயிறை வச்சு சொரிஞ்சுக்குவாங்க. இப்படி எது கிடைக்குதோ அதையெல்லாம் வச்சு சொரிஞ்சு தோல் கெட்டு போய் கடைசியில் யானைத்தோல் மாதிரி ஆயிரும். சொரிஞ்சு ரத்தம் வடியும் இருந்தாலும் அவங்களால அந்த சொரியறதை நிறுத்த முடியாது. அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு அரிப்பு, அதை சொரிய எரிச்சல் அதிகமாயிரும். இப்படி பார்த்திங்கன்னா தோலில் ஏற்படக்கூடிய வியாதிகள் பார்த்திங்கன்னா சாதாரண எக்ஸிமா, ஊறல், அரிப்பு, தடிப்பு, வெண்புள்ளி நோய்கள், வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், சோரியாசிஸ், இப்படி கரப்பான் வியாதிகள், இப்படி பலவிதமான நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுது. இப்போ மருந்து சாப்பிடுவாங்க, அப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், திரும்ப அந்த வியாதி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். 10 வருஷமாக, 15 வருஷமாக, ஏன் 20 வருஷமாக கூட இந்த தோல் வியாதியில் கஷ்டப்படுறவங்க நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன காரணத்தினால இந்த தோல் வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்சு நிரந்தரமாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம மருந்து சாப்பிட்றோம், டெம்பரரி குணமாக இது விட்டுருவாங்க, திரும்ப வரும். இது முழுமையாக குணமாகணும் அப்படின்னா ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய இந்த விஷ நீர், மேக நீர் உடம்பை விட்டு வெளியில் கொண்டுட்டு வரணும். இது உடம்பை விட்டு அந்த விஷ நீர் வெளியில் எப்போ வருதோ அப்போ தான் இந்த தோல் வியாதி முழுமையாக குணமாகும்.
இதுக்குண்டான ஒரு மருத்துவத்தை நம்ம எதுவுமே பார்க்கறதில்ல. நம்ம இப்போதைக்கு அரிப்பு இருக்கா, உடனே போகிறோம், உடனே மருந்து சாப்பிட்றோம், உடனே நல்லாகணும், அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு வருது நிரந்தரமாக குணம் பார்க்கணும், அந்த சிந்தனைக்கு யாரும் போகிறதில்ல. இன்றைக்கி வருது, இன்றைக்கி எனக்கு குணமாகணும், இன்றைக்கி அரிப்பு தடிப்பு தூங்க முடியல, இன்றைக்கி இம்மீடியட்டாக எனக்கு குணமாகணும், அப்போதைக்கு உண்டான மருத்துவத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நிரந்தரமாக குணமாகணும் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, மேகநீர், விஷநீர் எல்லாம் உடம்பை விட்டு வெளியில் கொண்டுட்டு வரணும். அப்புறமா ரத்தத்தை, கெட்டுப்போன ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்குண்டான மருத்துவ முறைகளை நம்ம கையாளணும். இப்போது உள் மருந்து புறம் மருந்து 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குதுல. அதனால் எவ்வளவு நாள் பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, பலரிடம் ஜெய மருத்துவமனையில் இந்த உடம்பில் இருக்க விஷநீர் முறிவாடு ஆகக்கூடிய வழிமுறையில் புறம் மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா மண் குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல், மூலிகை குளியல், இந்த மாதிரி குளியல்கள் 5 நாள் இங்கே தங்கியிருந்து இந்த குளியலை எடுக்கும்போது உடம்பில் தங்கி இருக்கக்கூடிய விஷநீர், அந்த மேக நீர், உடம்பில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே உடம்பை விட்டு வெளியே வந்துடும். 2வது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய உள் மருந்துகள், அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த உள் மருந்துகளும் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உள்ளும் புறமும் கம்ப்ளீட்டாக சுத்தமாயிரும். ரத்தமும் சுத்தமாயிரும், தோலும் சுத்தமாயிரும். திரும்ப எந்த காலத்திலும் இந்த தோல் வியாதி உங்களுக்கு வராது. அதனால் எத்தனை வருஷமாக உங்களுக்கு தோல் வியாதி இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் சரி, வருஷக்கணக்கில் கஷ்டப்படுறீங்க, ஒரு 5 நாள் மட்டும் இங்கே வந்து தங்கிடுறீங்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷநீர் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். பிறகு அந்த ரத்த சுத்தமாகக்கூடிய மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு சாப்பிட்டுட்டு வாங்க, ரத்தமும் சுத்தமாயிரும், இந்த தோலில் இருக்கக்கூடிய நோய்களும் சுத்தமாயிரும். திரும்ப எக்காலமும் இந்த வியாதி உங்களுக்கு வரவே வராது. எனவே எத்தகைய நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பல்லடம் ஜெய மருத்துவமனை வாங்க, உங்களுடைய வியாதியை முழுமையாக நாங்கள் குணமளிக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னங்க டாக்டர் எவ்வளோ விளக்கமாக பதில் சொன்னாருன்னு கேட்டிங்களா? கிளம்பி நம்மளோட ஜெயம் மருத்துவமனைக்கு வாங்க, இங்கே உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நம்மளோட ஜெயம் மருத்துவமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் தாங்க அமைஞ்சிருக்கு. வரவங்க ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு வாங்க.